ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிக் பாஸ் 18 ஃபுல் எபிசோட பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரை காட்டுறாங்கன்னா திக்விஜயும் அவினாஷும் ஃபைட் பண்ணுற போல காட்டுவாங்க. நேற்று எபிசோட்லேயே லாஸ்ட்டு முடிச்சிருப்பாங்க. இதோட அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுற போல காட்டுறாங்க. உடனே திக்விஜய் வந்து எகிரி குச்சி அந்த ஷில்பா மேம் பேஸ்கெட்லேருந்து அந்த டீ காஃபி பவுடர்லாம் எடுக்கிறாரு. அப்போ வந்து எடுக்கும் போது திக்விஜய் வந்து கீழே விழுந்துடுறாரு. அதே டைமில் தான் ஷில்பாவுக்கு வந்து அடிபட்டுருது, ஷோல்டரில் வந்து அடிபட்டுருது. ஏன்னா வந்து அவர் புஷ் பண்ணி எடுக்கிறாருல்ல, அப்போ எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஷோல்டரில் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் வந்து செம பிரச்சனையாகுது. யார் இருக்குன்னா திக்விஜய்க்கும் அவினாஷுக்கும் பிரச்சனையாகுது. அப்போ வந்து திக்விஜய் வந்து கீழே விழுந்த போல் காட்டுறாங்க. ஆனால் அதை ஃபுல்லாக காட்டல, சண்டை போல் காட்டினாங்க, ஆனால் ஃபுல்லாக காட்டலை. அப்போ வந்து ஈஷா கேட்குறாங்க, என்ன நடக்குதாங்க, யார் மேலே தப்புன்ட்டு பாகா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாகா ஒன்றும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, திக்விஜய் தான் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ண போல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவினாஷ் எதுவும் பண்ணலைன்ட்டு அதோட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரஜத் வந்து கஷிஷ் கிட்ட கேட்குறாரு, இது போல் உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கு தான் கஷிஷ் சொல்கிறாங்க, உள்ளே ஒன்றும் இல்லை, யாருக்கும் அடியெல்லாம் கிடையாதுன்ட்டு கஷிஷ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷில்பாவுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் சண்டைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து ஸ்ருதிகா வந்து ஷில்பாவுக்காக ஆடலனாலும் அவங்க அடிப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற போல் அவங்க பக்கத்தில் வந்து நின்ட்டாங்க. பேசிக் ஹியூமனிட்டியால் தான் வந்து நம்ம ஸ்ருதிகா வந்து ஷில்பா கூட வந்து நின்னாங்க. ஆனால் அவங்க ரஜத்துக்கு தான் விளாட்ற போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஷில்பா மேம் வந்து டைம் கார்டு ஆகணும்னு ஆசைலாம் கிடையாது, நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்ல, அவங்க இந்த டைம்லேயும் இவ்வளோ பாசிட்டிவாக வந்து விளையாடுறாங்க, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திக்விஜயால் தானே ஷில்பாவுக்கு அடிப்பட்டுச்சு, அதனால் வந்து கரண் சொல்கிறாரு, இது போல் நீ ஒரு சாரி கேட்டுருன்ட்டு திக்விஜய் கிட்ட வந்து கரண் சொல்கிறாரு. திக்விஜயும் வந்து சாரின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாகத் தனியாக விளாண்டுருந்தாங்க. இந்த டைம் பார்த்து ஷாகத்தோடைய டீ பாக்கெட் அந்த பாக்கெட்டெல்லாம் வந்து கஷிஷை எடுத்துன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவினாஷ் வந்து கரண்வீர் மேலே ரொம்ப அப்செட்டாக இருக்கிற, என்ன ஒரு கேமில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் அவர் மண்ணு சும்மாவே இருக்காருட்டு ஒரு மாதிரி அவினாஷ் வந்து சொல்லின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா விவியன் வந்து ரஜத் கிட்ட வந்து ஒரு காஃபி பவுடர் கேட்குறாரு, இது போல் ஒரு காஃபி பாக்கெட் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா அவினாஷும் ஷில்பாவும் பேசின்னு இருக்காங்க. அப்போ வந்து அவினாஷ் சொல்கிறாரு, அவனால தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, ஆனால் நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, முன்னால் தானே எனக்கு அடிபட்டுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி கேட்கலன்ட்டு ரொம்ப கோபமாக அப்செட்டே ஆகிட்டான் அவினாஷ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவினாஷ் வந்து உங்களுக்காக தானே நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், அந்த டைமில் எனக்காக கூட நீங்கள் பேசலை, உங்களுக்காகச்சும் பேசியிருக்கணும்ல, உன்னால தான் எனக்கு அடிபட்டுச்சுன்ட்டு அதை கூட நீங்கள் கேட்கலன்னு சொல்லிட்டு ஷில்பா மேலே ரொம்ப காண்டாயிட்டான். அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து ஷில்பா கிட்ட வந்து சாரி, நான் தெரிஞ்செல்லாம் பண்ணலை, கேமில் அது போல் நடந்துருச்சுன்னு திக்விஜயும் வந்து சாரி கேட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஷில்பா சொல்கிறாங்க அவினாஷ் கிட்ட, இல்லை நான் வந்து அவனால தான் நடந்துச்சுன்னா அவனை ஏற்கனவே அவன் வந்து அவனால தான் நடந்துச்சுன்னு ஒரு கில்ட்டியாக இருக்கான், இந்த டைம்லேயும் நான் அவனால தான் நடந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நான் அவனை எதுவும் கேட்கலன்ட்டு ஷில்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த கரண் வந்து கஷிஷ் கிட்ட சொல்லுவார், இது போல் எல்லாருமே ஷாகத் பேரை தான் வந்து சொன்னாங்க, சான்ஸ் கிடைக்கும் போது என்னது டைம் கார்டுக்கு யாருக்கு கேம் விளாடணும்னு கேட்கும்போது எல்லாருமே ஷாகத் பேர் தான் சொன்னாங்க, ஒய் நாட் கஷிஷ்ன்ட்டு நான் கேட்டேன், எனக்கே தோணுச்சு ஏன் உன் பேரை சொல்லலைன்ட்டு அப்படி வந்து இவர் வந்து கஷிஷ் கிட்ட சொல்லிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவினாஷுக்கும் கரனுக்கும் கொஞ்சம் முட்டிக்குது. ஏன்னா இவர் என்னது நீங்கள் ஒரு கேமே விளாட்ல, நீங்கள் மட்டும் இனிமேல் தனியாக தான் இருக்கிறீங்க, எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு அவினாஷ் வந்து கரனை வந்து சொல்லின்னு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து ஸ்ருதிகா வந்து சும்மா கூப்பிட்றாங்க இங்கே வான்ட்டு. அப்போ வந்து சும்மா வந்து ஸ்ருதிகா கிட்ட தான் வருவாங்க. ஆனால் ஷகத் என்ன நினச்சிப்பாங்கன்னா இவன் வந்து காஃபி பவுடர் எடுக்க தான் வரான்ட்டு அவங்க நினச்சிப்பாங்க. உடனே வந்து சும்முக்கும் ஷகத்துக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும். அது அவங்க பேஸ்கெட்லேருந்து சும்மு வந்து அந்த பாக்கெட்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிகா ஐயோ நம்ம வேறு விதமாக கூட்டா இது எங்கேயே போய் முடியுதுன்ட்டு அவங்க ஒரு தலையில் கை வச்சுன்னு ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து கஷிஷை பற்றி சொல்லுவாங்க, இன்னும் இவ ஆட்டிடியூட் இப்படி இருக்குது, போக இவளோட ஆட்டிடியூட் ரொம்ப மோசமாயினே போகுதுன்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா
ஈஷா வந்து சொல்லுவாங்க, அது கரண் எதுக்கு தான் இருக்கிறாருன்னே தெரியல, எந்த கேமுமே விளையாடல, இவரெல்லாம் எப்படி கேமில் இருக்கிறாருன்ட்டு கஷிஷ் வந்து கரனை பற்றி சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சொல்வார், இது போல் யாய்கிட்ட வந்து அதிகமான பேக்கெட் இருக்குது பாஸ்கெட்லன்ட்டு ஈஷாவை வந்து செக் பண்ண சொல்வார். அப்போ வந்து ஈஷா சொல்லுவாங்க, ரஜத் கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் கேட்பாங்கல்ல, நீங்கள்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் யாருக்கெல்லாம். அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க ரஜத்க்கு சப்போர்ட் பண்ணேன்னு. அப்போ வந்து ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க சும்கிட்ட, எனக்கு வந்து அவங்க நான் டைம் கடை ஆகணும்லாம் ஆசை கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஒரே காரணத்தினால தான் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, டைம் கார்டை யார் செலக்ட் ஆனதுன்னு பார்த்தோன்னா ரஜத் தான் டைம் கார்டை செலக்ட் ஆனார். பிக் பாஸ் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க, இந்த வாரம் டைம் கார்டை நீங்கள் தான் இருப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பாகாவுக்கும் ஷகத்தும் கிச்சனில் சண்டை வரும், நீங்கள் யார் சைடு தான் இருக்கிறீங்க, என்னது வெளியே வேறு பேர் சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட வேறு பேர் சொல்கிறீங்கன்னு ஷகத் வந்து பாகா கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ருதிகாவும் இருக்காங்க. ஸ்ருதிகாவுக்கு தான் பாகானா ரொம்ப பிடிக்கும்ல, இவங்க வந்து ஷகத் வந்து அந்த பாகா ஒரு மாதிரி திட்டினதுனால ஸ்ருதிகா நடுவில் வந்துட்டாங்க. அப்போ தான் ஷகத் கேட்குறாங்க, நீ ஏன் நடுவில் வரேன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு சண்டை போயினே இருக்கும்போது உடனே ஷகத் வந்து அழுகுறாங்க. அப்போ வந்து கஷிஷ் சொல்கிறாங்க, நீ அழுவுறத தான் இங்கே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, நீ ஏன் அழுவுறன்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, விவியன் வந்து காஃபி போடுறாரு கிச்சனில். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஷகத்தும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எனக்கும் டீ போட்டு தரியா, எனக்கும் டீ போட்டு தரியான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல சரி நான் போட்டு தரேன்ட்டு விவியனும் வந்து காஃபி போட்டு கொடுக்குறாரு. அப்போ காஃபி போட்டு கொடுக்கும்போது அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த ஷகத் என்ன சொல்லணும், நல்லா இல்லைனாலும் அவர் முன்னாடி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். அவங்க வந்து ஃபேஸ் ரியாக்ஷனே பார்க்கலையே, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, இது எப்படி தான் நீ குடிக்கிற ஃபுல்லாக கசப்பாக இருக்குன்ட்டு விவியனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு விவியன் சொல்கிறாரு, என்னுடைய டேஸ்ட் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காஃபி போடுன்னு அவினாஷ் கேங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து வராரு அவர். அப்போ தான் வந்து ஷகத் அவர் பின்னாடியே வந்து, நீங்கள் போட்டிங்கல்ல காஃபி, அதில் நான் கொஞ்சம் ரொம்ப கசப்பாக இருந்ததுனால கொஞ்சம் சர்க்கரையும் தண்ணியும் போட்டு கலந்துட்டேன்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்ட்டு விவியன் சொல்கிறாரு. அதுக்கு தான் இல்லை அவினாஷ் கேட்குறாரு, என்ன அவங்க வந்து உன்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணினே இருக்கான்ட்டு விவியன் வந்து அவினாஷ் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, திக்விஜய் வந்து அந்த காஃபி விஷயம் இருக்குல்ல, அப்போ வந்து திக்விஜய் வந்து ரஜத் கிட்ட கேட்பாரு, நீ வந்து விவியனுக்கு காஃபி பவுடர் கொடுத்தியான்னு. அதுக்கு தான் ரஜத் சொல்வார், ஆமாம் ஒரு பாக்கெட் கொடுத்தேன்ட்டு சொல்லவே, என்னது நான் உன்கிட்ட தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், நீ ஏன் வந்து விவியனுக்கு கொடுத்தேன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு. இது கேட்டோடனே ரஜத்தும் போய் விவியன் கிட்ட போய் அந்த காஃபி பவுடர் வந்து ஒரு பாக்கெட் வாங்கின்னு வந்துடுறாரு. அது வாங்கின்னு வந்து விவியன் திக்விஜய் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு, இதை நீ முன்னாடியே கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கேட்டு நீ வாங்கின்னு வந்து அதில் எனக்கு என்ன யூஸ் இருக்குது, எனக்கு ஒன்றும் வேணான்ட்டு அந்த காஃபி பாக்கெட்டை திரும்பி எடுத்துகிட்டு போய் விவியன் அந்த பெட்டாண்டே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஷில்பா வந்து அந்த அவினாஷ் கேங் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவன் வந்து அப்செட்டாக இருக்கிறான், என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு ஒரு கில்ட்டியாக இருக்கான். அந்த இடத்துல நானும் அவனை வந்து கில்ட்டியாகிற போல் நடந்துக்க கூடாதுன்றதுனால தான் நான் அவனை பற்றி எதுவுமே சொல்லலைன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண் சும்மாலாம் பேசுகிறாங்க, நீ ஏன் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலை ஷில்பா மேம்க்கு, நாங்கள் எல்லாருமே ஸ்ருதிகா கூட ஷில்பா மேம் கிட்ட சண்டை போட்டுருந்தா, அவள் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண, ஆனால் நீ கூடவே இருந்து எதுவுமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலையேன்ட்டு சொல்லும் போது கரண் சொல்கிறாரு, இல்லை அவங்க நிறையா இதில் வந்து விவியனுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிற போல் இருந்துச்சு, அவங்க வந்து எந்த வேலையுமே விவியன் செய்யலனாலும் செஞ்ச போல் அவங்க சொல்கிறாங்க, அதுவே எனக்கு அப்செட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் எதுவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத போல் இருந்தேன்ட்டு சொல்லவே, இவங்களுக்கு 2 பேர் பேசின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆஷா பேசின போல சும் பேசினாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஷில்பா மேம்கிட்டே போயிட்டு அவர் சாரி கேட்டார். எனக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட தோணலைன்ட்டு வந்து ஷில்பா மேம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லின்னு அழறாரு. அவருக்கே கில்ட்டியாக ஆயிடுச்சு போல், அதனால் வந்து சொல்லின்னு அழறாரு. இதே தாங்க எபிசோட், இதோட தான் முடிச்சிட்டாங்க. இதே போல் என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பிக் பாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.